2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்கம் மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான என்னுடைய கொள்கை அறிவிச்சேன். என்னன்னா, தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி 7 வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன். முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு. 2வது வாக்குறுதி மகசூல் பெருக்கும் மகிழும் விவசாயி. 3வது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். 4வது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். 6வது வாக்குறுதி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். 6வது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். 7வது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம். இந்த 7 வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த 4 ஆண்டுகளிலே நாம் எட்டி இருக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 9.69 விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி. இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1. வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனைகளை படிச்சுட்டு இருக்கிறோம். தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில். அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர்கல்வியில சேர்றாங்க. எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் இந்தியாவோட சராசரியை விட 2 மடங்கு அதிகம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல 5ல் 1 பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க. காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணெய் நிறுத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம். மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு, சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு, அட்டெண்டன்ஸ் கூடி இருக்கு. மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி ஐநா விருதையை வாங்கி இருக்கிறோம். நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நீதி அரசை உருவாக்கி இருக்கிறோம். எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாதுன்னு கவனமா செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின, சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கு.